நண்பர்களே, நாம் ரிசல்ட்டு கேரளாட்டி ரிசல்ட்டு எப்படி கெஸ் பண்ணுறது, எப்படி கெஸ் பண்ணுனா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். 7122. இது எப்படி வந்துச்சுன்னா, இன்னையோட சீரியஸ் குழுக்கள் நம்பர் வந்து 135. சரிங்களா? 135 DABC. இந்த 5 + 3 8 கூட்டி டி போர்டுக்கு வந்து 8 கூட்டி -1 போட்டாங்க 7. அடுத்து இந்த 1 அப்படியே இறங்கிருச்சு. 35க்கு அதாவது முதல் நம்பர் 3லேருந்து அதுக்கு முந்தின டிஜிட்டை கழிக்கிறாங்க -1. அப்போது 2 3 - 1 வந்து 2. அடுத்து வந்து சிக்கு 5 - 3 அதான் அதுக்கு முந்தின டிஜிட்டை வந்து கழிக்கிறாங்க 2. ரிசல்ட் எப்படி எடுத்துக்காங்கன்னு பார்த்துக்கிங்களா? ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டி அடுத்த நம்பரில் கழிச்சிட்டாங்க. அதுதான் டி போர்டு. அடுத்து ஏ போர்டு அப்படியே இறங்கிருச்சு. பி போர்டு வந்து அதுக்கு முந்தின போர்டை மைனஸ் பண்ணி பி போர்டு கொண்டு வந்துட்டாங்க. சி போர்டோ அதுக்கு முந்தின போர்டு பி போர்டை மைனஸ் பண்ணி சி போர்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் கணிக்கணும். நாளைக்கு 10ஆம் தேதி அது சீரீஸ் வந்து 5 6 8 காருண்யா ப்ளஸ்ஸு 568. இவங்க வந்து இந்த போர்டு இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டிஜிட்டு சேம் ஆச்சு. ஒரு டிஜிட்டில் -1 போட்டு கரைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நாளைக்குரியதுக்கு வந்து 48 72 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்குமா, 2 போர்டு இருக்குமா, 3 போர்டு இருக்குமா, அப்படின்னு தான் என்னென்ன போர்டு இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிங்க. 5 6 8 இந்த 3 டிஜிட்டை வச்சு தான் இறங்கணும். எப்படி இறங்கும் அப்படிங்கிறத மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு வந்து கால்குலேஷன் பண்ணி நாளைக்கு நம்ம நம்பர் வந்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் பார்த்துங்க, 48 72. ஒருவேளை நேற்று இன்றைக்கி 2 வச்ச மாதிரி நாளைக்கு 2 வைக்கலாம். 7 அப்படியே இறங்கலாம். 8க்கு 2 இறங்கலாம். 4க்கு 4 இறங்கலாம். 42 72 இறங்கலாம். இறங்குமா பார்ப்போம். அடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கு அவங்ககிட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அவங்க ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களால் கணிக்க முடியும். இவங்க 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க ஒரு கெஸ்ஸிங்கு. அதாவது இது சைலண்ட்டு, இந்த பாக்ஸ் போடுறது வந்து சைலண்ட்டு. 3 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரில் வச்சு இந்த நம்ம ரிசல்ட்டை வந்து கொண்டு வரணும். இவங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் டிஜிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, -1. 3க்கு -1, இது -1. 5க்கு -1 4, 3க்கு -1 2, 1க்கு -1 0. இந்த முதல் டிஜிட்டை எடுத்து எல்லாத்துலேயும் -1 போட்டு ரிசல்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதிக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். 122. இந்த 122 வந்து 9ஆம் தேதிக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த போர்டு டைரெக்டாக வச்சுட்டாங்க. முதல் டிஜிட்டில் -3, 2ஆவது டிஜிட்டில் -3, 4 - 3 1, 5 - 3 2. இப்படி சில ஃபார்முலா வச்சு இவங்க பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து இவங்களுடைய அடுத்த கணிப்பு நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து இப்படி அந்த கால்குலேஷன் எடுத்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்மளால் 3 டிஜிட் கண்டிப்பாக அடிக்க முடியும். அடிப்போம். நன்றி, வணக்கம்.